1 நாளாகும் புஸ்தகம் 21ஆம் அதிகாரம் 1 முதல் 8 வசனம் சேர்ந்து எல்லாம் படிப்போமா? சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாய் எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுகிறதற்கு தாவீதை ஏவி விட்டது. அப்படியே தாவீது யோவாபையும் ஜனத்தின் சேர்வைக்காரரையும் நோக்கி, நீங்கள் போய் பெயர்சபா தொடங்கி தான் மட்டும் இருக்கிற இஸ்ரவேலை எண்ணி அவர்கள் இலக்கத்தை நான் அறியும்படிக்கு என்னிடத்தில் கொண்டு வாருங்கள் என்றான். அப்பொழுது யோவாப், கர்த்தருடைய ஜனங்கள் இப்பொழுது இருக்கிறதை பார்க்கிலும் 100 அவர்கள் வர்த்திக்க பண்ணுவாராக. ஆனாலும் ராஜாவாகிய என் ஆண்டவனே, அவர்கள் எல்லாரும் என் ஆண்டவனின் சேவகர் அல்லவா? என் ஆண்டவன் இதை விசாரிப்பானேன்? இஸ்ரவேல் மேல் குற்றமுண்டாக இது நடக்க வேண்டியது என்ன என்றான். யோவாப் அப்படி சொல்லியும் ராஜாவின் வார்த்தை மேலிட்டபடியினால் யோவாப் புறப்பட்டு இஸ்ரவேல் எங்கும் சுற்றி திரிந்து எருசலேமுக்கு வந்து ஜனத்தை லக்கம் பார்த்து தொகையை தாவீதினிடத்தில் கொடுத்தான். இஸ்ரவேலில் எல்லாரும் பட்டயம் உருவத்தக்கவர்கள் 11,00,000 பேரும், யூதாவில் பட்டயம் உருவத்தக்கவர்கள் 4,70,000 பேரும் இருந்தார்கள். ஆனாலும் அருவருப்பாய் இருந்தபடியினாலே லேவி பெஞ்சமின் கோத்திரங்களில் உள்ளவர்களை அவர்களுக்கு லக்கத்திற்குட்பட எண்ணாதே போனான். இந்த காரியம் தேவனுடைய பார்வைக்கு ஆகாதபடியினால் அவர் இஸ்ரவேலை வாதித்தார். தாவீது தேவனை நோக்கி, நான் இந்த காரியத்தை செய்ததினால் மிகவும் பாவம் செய்தேன். இப்போதும் உம்முடைய அடியேன் அக்கிரமத்தை நீக்கிவிடும், வெகு புத்தியனமாய் செய்தேன் என்றான். ஜெபம் பண்ணலாம். பரலோக பிதாவே, எங்களோடு நல்ல வார்த்தைகளை இன்று காலை பேசும் நாங்கள் கேட்கிறோம். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். சாத்தான் தாவீதை ஏவினான். எல்லாம் சொல்லுங்க. அப்படி தான் போட்டிருக்கு. சாத்தான் இஸ்ரவேலுக்கு விரோதமாக எழும்பி இஸ்ரவேலை தொகையிடுவதற்கு தாவீதை ஏவி விட்டான், ஏவுனான். எல்லாம் சொல்லுங்களேன். பழைய ஏற்பாட்டு நாட்களில் ஒரு நல்ல ஒரு ஹீரோ தாவீது, நல்ல ஒரு ஹீரோ தாவீது. தாவீதை குறித்து பைபிள் கொடுக்குற அடையாளம் என்ன தெரியுமா? அவன் என் இருதயத்துக்கு ஏற்றவன், என் இருதயத்துக்கு ஏற்றவன். இருதயத்துக்கு ஏற்றவன்கிற வார்த்தையை நம்ம எளிமையாக பார்க்கக்கூடாது. இருதயத்துக்கு ஏற்றவன். திரும்ப சொல்லுங்க. இது அப்படியே பேசிட்டு போகிற வார்த்தை இல்லை, இது தியானிக்கிற வார்த்தை. என் இருதயத்துக்கு ஏற்றவன், எனக்கு 100% மேட்ச் ஆனவன். என் இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னா என்ன பொருள் அப்படின்னா, என்னை உணர்ந்தவன், என்னை புரிந்தவன், என்னை அறிந்தவன், நான் யார் என்று அவனுக்கு தெரியும். எது என் இருதயத்தை குளிர பண்ணும், எது என் இருதயத்துக்கு ஆகாது என்று சொல்லி என்னை அப்படியே டிட்டோவாக இந்த பூமியில் ஒருத்தன் கரெக்டாக புரிஞ்சிருக்கிறான் அப்படின்னா அவன் தான் தாவீது. என்னை குளிர பண்ணுவான். அவன் கையில் இருக்கிற வயலின் எடுத்து வாசித்து இசைக்கருவி மீட்டெடுத்து பாட ஆரம்பித்து விட்டால் பரலோகத்தில் இருக்கிற நான் குளிர்ந்து போய் விடுவேன். தாவீது மாதிரி என்னை ஹூல் பண்ண யாருமே இல்லை. அப்படிங்கிற அளவுக்கு படைத்த கடவுளே பிரமிச்சு அவனுக்கு ஒரு பேர் வச்சாரு. என்ன பேர் தெரியுமா? என் இருதயத்துக்கு ஏற்றவன். இந்த பேர்லாம் யாரும் வாங்க முடியாது. எந்த பேர் வேணாலும் வாங்கலாம், ஆனால் இந்த பேரை வாங்க முடியாது. எந்த பேரை? என் இருதயத்துக்கு ஏற்றவன், என் இருதயத்துக்கு ஏற்றவள். இந்த பெயரை வாங்கணும் அப்படின்னா நீ எவ்வளோதான் செயற்கையாக வாங்க முடியாது. இப்போ நிறைய பேர் செயற்கையாக சில வேலையை பார்க்க ஆரம்பிக்கிறான். அப்புறம் அதுக்கு தான் நம்ம ஊரில் பழமொழி சொல்லுவாங்க, கெட்டிக்காரன் புழுவு 8 நாளைக்கு தான் 9 நாள் வெளிப்பட்டுரும். ஆனால் செயற்கையாக இவங்களை ஹூல் பண்ணணும், செயற்கையாக இவங்களை பீஸ் பண்ணணும் அப்படிங்கிறவங்க ரொம்ப சாதுரியமாக நடந்துக்குவாங்க. இயல்பு என்பது அது தெய்வீகம், செயற்கை என்பது அது நம்மளுடைய மென்டல். ஆனால் தாவீதுகிட்ட இருந்தது இயற்கை. ஆமீன் சொல்லுங்களேன். கடவுள் செயற்கையை பார்க்கிறவர் அல்ல, அவர் இயற்கையின் கடவுள். கடவுள் இல்லை என்று சொல்லுகிறவர்கள் கூட எப்படி பேட்டி கொடுப்பாங்க தெரியுமா? இயற்கை அவர் எடுத்துக்கொண்டது அப்படிம்பாங்க.
கடவுள் எடுத்துக்கொண்டான்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா அவங்களுக்கு தான் கடவுள் நம்பிக்கை இல்லையே, அதனால் இயற்கை என்பாங்க. அப்போது இருதயத்துக்கு ஏற்றவன் அப்படின்னு அந்த வார்த்தையை தியானிக்க கூட என்ன பண்ணியிருப்பார் அவர் அப்படி என்பதே தனி ஒரு மெசேஜ். ஒன்று கூட அவர் செயற்கையாக செய்யலை. இயல்பாக ஆடுகளை பார்த்து கொள்வார், இயல்பாய் தாயினுடைய அன்பை இழந்தவர், இயல்பாய் தகப்பனுடைய கோபத்துக்கு உட்பட்டவர், இயல்பாய் தனித்து விடப்பட்டவர், இயல்பாய் தன் ஆடுகளுக்காக தன் ஜீவனை கொடுத்தவர். என்னை விட நான் மேய்க்கிற இந்த ஆடு முக்கியம் என்று சொல்லி அந்த ஜீவன்களுக்கெல்லாம் முக்கியத்துவம் கொடுத்தவர். இஸ்ரவேலை ஒருவன் நிந்திக்கிறான், எப்படி நான் பொறுத்து கொள்ள முடியும் என்று சொல்லி தன் உயிரை துச்சம் என்று எண்ணாமல் தன்னை அர்ப்பணித்து நின்று கோலியாத்தை வெட்டி தேசத்தில் ஒரு உச்சத்துக்கு வந்த ஒரு பெரிய மாவீரன், யுத்த வீரன். அவர் பாடல் பாடும் பொழுது அசுத்தாவிகள் ஓடும். அவர் பாடி ஆராதிக்கும் பொழுது பரலோகத்தின் பிதாவின் இருதயம் உருகும். இதெல்லாம் பார்த்தார் ஆண்டவர். ஒரு வார்த்தை சொன்னார், என்ன சொல்லி நான் பாராட்ட, என்ன சொல்லி இவனை நான் அழைக்க, நீ என் இருதயத்துக்கு ஏற்றவன் தாவீதுனார். ஒரு கையை தட்டுங்க பார்க்கலாம். இந்த பேரை வாங்கணும்னா ட்ரிபிளாக சாதாரண விஷயம் கிடையாது. எவ்வளோதான் ரிஸ்க் எடுத்தாலும் சரி, இந்த செயற்கையாக நம்ம எதை பண்ணாலும் சரி, அது நமக்கு நல்ல பேரை கொடுக்காது. எத்தனை நாளைக்கு செயற்கையாக இருக்க முடியும்? எப்போ நீங்கள் நீங்களாகவே இருக்கிறீங்களோ அன்னைக்கு தான் உங்ககிட்ட இருக்கிற அந்த ப்ரொடெக்ஷன் வெளியே வரும். எப்போ இன்னொருவருக்காக நீங்கள் அடாப்ட் ஆகுறீங்களோ அப்போ இன்னொருவருக்காக நீங்கள் ஒரு புதுமையை தயாரிக்க வேண்டிய நிலை ஏற்படும். எத்தனை பேரோடு கர்த்தர் காலையிலே பேசுகிறாரு. ஒரு தெய்வீக பிள்ளைகளுடைய நிலை எப்படி தெரியுமா? நீங்கள் இயற்கையாக இப்படி இதயத்துக்கு ஏற்றவனையே ஒருத்தன் குறி வச்சான். இப்போ 1ஆம் வசனம் சத்தமாக படிக்க. சாத்தான் எழும்பி தாவீதை ஏவினான். ஜனங்களே, இந்த கர்த்தருடைய இருதயத்துக்கு ஏற்றவனாக இருந்த தாவீதுக்கு பின்னாக நின்று சாத்தான் அந்த தாவீதையும் விட்டு வைக்கவில்லை, ஏவினான். எல்லாம் சொல்லுங்க, திரும்ப சொல்லுங்க, திரும்ப எல்லாம் சொல்லுங்க. நம்ம ஹோலி ஸ்பிரிட்டை பற்றி நிறைய பாடம் கேட்டிருக்கிறோம். ஆவியானவர் ஏவுகிறவார், ஆவியானவர் உணர்த்துவார், ஆவியானவர் பேசுவார், ஆவியானவர் இயக்குவார், ஆவியானவர் தடுப்பார் என்று நிறைய செய்தி கேட்டிருக்கிறோம். ஆனால் சாத்தான் தொடுகிற ஆளை பார்த்தீங்கன்னா எப்படி பாருங்க, அவனை ஏவுனார். இப்போ நம்ம மந்தைகளை எண்ணிக்கொண்டு வா என்று யோவாப் என்கின்ற இராணுவ தளபதிக்கு கட்டளை எடுக்கிறான். இது கர்த்தருக்கு பிரியமில்லாத ஒரு விஷயம். ஆனால் தவறான ஆலோசனையை கொடுத்தான் தாவீதுக்கு. எப்படி கொடுத்தான்? மைண்டில் உணர்வில் இப்படி பண்ண என்ன அப்படின்னு ஒரு யோசனை நமக்கு தானாக வருமா வராதா? எத்தனை பேருக்கு தானாக யோசனை வந்திருக்கு? வரும். அந்த யோசனையை கொடுக்கிறவன் சாத்தானா இல்லை ஆவியானவரான்னு பார்த்தா, தாவீதுக்கு தன்னுடைய மந்தையை லக்கம் பார்ப்பதற்கு அந்த ஆலோசனை கொடுத்தவன் சாத்தான். சாத்தான் கொடுக்கிறான். அப்போ சாத்தான் என்ன செய்வான் அப்படின்னா தவறான ஆலோசனையை கொடுத்தான். இப்போ இவ்வளோ பெரிய தாவீதை டார்கெட் பண்ணுறான் பாருங்க சாத்தான். டார்கெட் பண்ணி எப்படியாச்சும் அவனுக்கு டைரக்ஷனை மாற்றுறான். மக்களை லக்கம் பார்க்கக்கூடாது, இது கர்த்தருடைய பிளான். கர்த்தரை தொகை பாரு, மக்களை தொகையை பாரு அப்படின்னு சாத்தான் பின்னாடி இருந்து அவனுக்கு தவறான ஆலோசனையை அவனுக்கு பின்னால் இருந்து கொடுக்க ஆரம்பித்தான். உடனே தாவீது அதை கேட்க ஆரம்பித்த உடனே அந்த வசனம் பின்னாடி புரிகிறது. கர்த்தர் தாவீதை வாதித்தார். ஒரு விஷயத்தை துவக்கி விட்டுட்டு போகிறது சாத்தானுடைய வேலை. என்ன கவனிங்க, ஒரு சாத்தான் கடைசி வரைக்கும் நம்மளோடு இருக்க மாட்டான். சாத்தானுடைய வேலை என்ன அப்படின்னா ஆப்ரேட் பண்ணிடுவான். மைண்டில் ஆப்ரேட் பண்ணிடுவான். ஆப்ரேட் பண்ணிவிட்டு அவன் போயிடுவான் அடுத்த இடத்துக்கு. நீங்கள் யோபு புஸ்தகத்தில் படிக்க கூட, நீ எங்கேருந்து வருகிறாய் என்று ஆண்டவர் கேட்பார். நான் பூமி எங்கும் சுற்றி வருகிறேன். என் தாசனாகிய யோபுவின் மேல் உன் கண் பட்டதா? பட்டது. யோபுவை பார்த்தேன், என்னால் அவனை தொட முடியல. காரணம், நீ அவனை வேலி அடைச்சி பாதுகாத்திருக்கிற. இப்போது கவனிங்க, சாத்தான் எப்பொழுதுமே கடைசி வரைக்கும் நம்மளோட ட்ராவல் பண்ண மாட்டான்.
கடைசி வரைக்கும் கர்த்தர் தான் டிராவல் பண்ணுவார். நீ இப்போதான் கையை தட்டணும். நல்ல வார்த்தை வரும்பொழுது ஒரு ஆமேன்னு சொல்லணும். நம்மோடு கடைசி வரைக்கும் டிராவல் பண்ணுறவர் கர்த்தர். ஆனால் சாத்தான் ஒரு ஐடியாவை கொடுத்து, அங்கே பாருங்க, அவன் ஒரு தவறான ஒரு ஆலோசனையை கொடுத்துட்டு சாத்தான் எஸ்கேப் ஆகிட்டான். ஆனால் கூட இருக்கிற யோவாப்புக்கு தெரியுது, ராஜா தவறான ஆலோசனை சொல்கிறாரு, இது கர்த்தருக்கு பிரியம் இல்லை, வேணாங்கிறாரு. ஆனாலும் ராஜா வார்த்தை தானே எடுபடும். அவன் இராணுவ தளபதி வார்த்தை எடுபடலை, இராணுவ தளபதி வார்த்தை எடுபடலை. உடனே அவர் அந்த வார்த்தைக்கு கீழ்ப்படிஞ்சு அப்பவும் 2 கோத்திரத்தை மறைச்சி அந்த கணக்கு கொடுக்குறாரு. 8 வசனம் தான் நீங்கள் வீட்டில் படித்து பாருங்க. அந்த வேலை முடிஞ்ச உடனே சாத்தான் போயிட்டான். இப்போ 8ஆம் வசனம் படி மகளே. கை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். இங்க பாருங்க, இவன் செய்யல. 1ஆம் வசனம் எப்படி ஸ்டார்ட் ஆகுது? எழும்பி தாவீதுக்கு தவறான ஆலோசனை கொடுத்துட்டான், போயிட்டான். ஆனா வாதிக்கப்பட்டது யார் தெரியுமா? தாவீது. வாதிக்கப்படுறது நம்ம தான். ஏவி விடுவான் சாத்தான். அப்போ ஒவ்வொரு முறையும் வாதிக்கப்பட என்ன அடிபடும் தெரியுமா? சரீரம் அடிபட்டுடும். அந்த காலத்தில் உள்ளவன் 900 வருஷம் உயிரோடு வாழ்ந்தானா? நம்மளால் ஏன் இன்னைக்கு 50 வயசுலேயே மரண பயம் வருது தெரியுமா? நம்ம அடிக்கடி வாதிக்கப்படுகிறோம், அடிக்கடி உடைக்கப்படுகிறோம், அடிக்கடி நம்ம பாரப்படுகிறோம். அந்த 8ஆம் வசனத்தில் கடைசி எப்படி போட்டிருக்குன்னா, ஐயோ நான் தவறான ஆலோசனை, சாத்தானுடைய ஆலோசனை கேட்டு விட்டேனே என்று சொல்லி வாதிக்கப்பட்டு. வசந்த படிமகளை டக்குன்னு படிங்க. இந்த காரியத்தை நான் செய்த, அவன் என்ன பாவம்? ஒரு பாவம் பண்ணல. தொகையிடக்கூடாது என்பது கர்த்தருடைய திட்டம். நான் ராஜாயா, என் கையில் ஒரு பவர் இருக்கு. அந்த பவர் அவன் பயன்படுத்தினான்ல. நான் இந்த தவறை செஞ்சிருக்க கூடாது, என்னுடைய அதிகாரத்தை நான் பயன்படுத்தியிருக்க கூடாது, ஆகவே நான் பாவம் செய்தேன் என்று என்னை நீக்கிடுங்கப்பா, பாவம் புத்தியினமாய் செய்தேன். சொல்றது யாரு? எப்படி செஞ்சிட்டேன்? திரும்ப சொல்லுங்களேன். இஸ்ரவேல் நாட்டில் சொன்னது சீர்காழியில் பேசுகிறோம். அப்போ ஊர் சிரிச்சிச்சா? நான் புத்தியினமாய் செய்தேன், என்னை மன்னித்து விடும். ஏன்னா கர்த்தர் வாதிக்க ஆரம்பித்தார். கர்த்தர் வாதிச்சார்னு என்ன ஆகும் தெரியுமா? சில ஆள் எல்லாம் பண்ணி நல்லா தூங்குவான். ஆனால் கர்த்தருடைய மனுஷனுக்கு வாதிப்பு வந்தால் தூக்கம் வராது, உணவு வராது. அவன் செத்தவனை போல இருப்பான். அவனுடைய ஒரிஜினல் அந்த கிரீப் போயிடும், அவன் எஃபெக்ட் போயிடும், உடஞ்சிருவான். புத்தீனமான ஒரு வேலையை நான் பார்த்துட்டேன் அப்படிம்பான். கடைசி வரைக்குமே உங்களுக்கு தெரியல உங்கள் ஃபேமிலியை சாத்தான் ஏவறான்னு. ஆனால் அறிக்கை பண்ணக்கொள்ள நான் புத்தியனமாய் செய்தேன் ஆண்டவரே. இன்னொரு இடத்துல நாங்கள் சகரியா புஸ்தகத்தில் போட்டிருக்குது, இதே போல தான் யோசுவாவை சாத்தான் அட்டாக் பண்ணுறான். சகரியா 3ஆம் அதிகாரத்தை படித்து பார்த்தீங்கன்னா, யோசுவா எனக்கு காண்பித்தார், அவன் கர்த்தருடைய தூதனுக்கு முன்பாக நின்றான், சாத்தான் அவனுக்கு விரோதமாக அவன் வலது பக்கத்தில் நின்றான். சாத்தான் நிற்கிறது யாருக்கு தெரியுது? நமக்கு தெரியல. யாருக்கு தெரியுது? கர்த்தருக்கு தெரியுது. கர்த்தருக்கு தெரியுது. அம்மா தாயே, உனக்கு பின்னாடி சாத்தான் நிற்கிறது உனக்கு தெரியாது. ஆனால் சாத்தான் எப்படி நிற்பான் தெரியுமா? கருப்பாக நிற்க மாட்டான். அங்கே தான் மாட்டிக்க போகிறோம். சாத்தான் அப்படியே ஒரு பூனைக்குட்டி மாதிரி வர மாட்டான். சாத்தான் பியூராக பாஸ்டர் மாதிரியே வருவான். அங்கே தான் நம்ம எல்லாருமே ஏமாந்துடுறோம். பியூர் பாஸ்டர். பட் கையை உயர்த்தி ஒரு அலையலியா சொல்லுங்க பார்க்கலாம். நல்ல கையை உயர்த்தி. இதான் நான் சொல்கிறேன். மனதில் உள்ளவைகளை உள்ளது போலவே கரெக்டாக ஏவனுக்கு சாத்தான்னு தாவீதுக்கே தெரியல. மன்னிப்பு கேட்குறான், நான் புத்தி இனமாக செஞ்சுட்டான் ஆண்டவர் என்ன. ஆனால் ஆண்டவருக்கு தெரியாடே, முட்டாள் நீ செய்யலடா, இதை நீ செய்யல,
நீ என் இருதயத்துக்கு ஏற்றவன் எனக்கு தெரியும். என்னை பாடி என் உள்ளத்தை குளிர பண்ணுகிறவன் என்று எனக்கு தெரியும். நீ தர்மங்களை அள்ளி வீசுகிறவன் என்று தெரியும். அடித்தவனை கூட திருப்பி அடிக்கக்கூடாது என்ற கொள்கை உள்ளவன் தாவீது. சவுலை போட்டு தள்ள 1000 வாய்ப்பு இருந்தது, நோன்ட்டான். அடித்தவனுடைய குடும்பத்தையே அனைத்து உணவு கொடுத்தவன் தாவீது. உன் கேரக்டர் எனக்கு தெரியும், இந்த மிஸ்டேக்கை நீ பண்ணல. 1ஆம் வசனம் ஸ்டார்ட் ஆகுது, சாத்தான் தவறான ஆலோசனையினால் அவனை ஏவினான். ஆனால் இவன் போய் அழுகுறான். ஆனால் இந்த வேலையை யோசுவா கிட்ட காட்ட வந்தான். சாத்தான் யோசுவா பக்கத்தில் நின்ன உடனே ஆண்டவர் கோபம் வந்துச்சு, இவனை காலி பண்ண போறான்ட்டு. உடனே கத்தர் என்ன செஞ்சாராம்? அடுத்த வசனம், அப்பொழுது கத்தர், சேர்ந்து படிங்க, சாத்தானை நோக்கி, கத்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. சாத்தானே, எருசலேமை தெரிந்து கொண்ட கத்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. இவன் அக்கினியிலிருந்து தப்புவிக்கப்பட்ட கொள்ளி அல்லவா என்றான். நீ அவன் அழுக்கு வஸ்திரம் போட்டிருக்கான்னு அவன் அழுக்கு வஸ்திரத்தை நீ பார்க்குற, அவன் செஞ்ச பாவத்தை நீ பார்க்குற. ஆனால் அவன் எங்கேருந்து வந்தான் தெரியுமா? கொள்ளி இருக்கல, கொள்ளு பட்டரில் ஒரு கம்பியை கொண்ட பழுக்க வச்சு அடிப்பான் பாருங்க. அதுபோல் அவன் நெருப்பிலே கடந்தவன், உலையிலே கடந்தவன், என்னால் அடித்து உருவாக்கப்பட்ட யோசுவா அவன். அவன் மேலே ஒரு வழுக்கு வஸ்திரம் வந்துருச்சு என்பதனாலே நீ குற்றம் சாட்ட பக்கத்தில் நின்று விடுவாயா? கத்தர் உன்னை கடிந்து கொள்வாராக. கத்தருக்கு தெரியும் யார் பக்கத்தில் யார் நிற்கிறான்னு, கத்தருக்கு நல்லாவே தெரியும். கையை உயர்த்தி எத்தனை பேர் ஆமான்னு சொல்கிறீங்க? இப்போ நமக்கு நம்ம எப்படி ஜெபம் பண்ணுவோம்? என் பாவத்தை மன்னிச்சிடுங்க ஆண்டவரே, நான் தெரியாமல் பண்ணிட்டேன் ஆண்டவரே, நாங்கள் போயிருக்கக்கூடாது ஆண்டவரே, அப்படி சொல்கிறது இயல்பு தான். ஆனால் ஆண்டவர் இந்த ஜெபத்தெல்லாம் கேட்பார். என் பிள்ளை மனசாப்படுறான்னு கேட்பார். அவர் கோவம் நம்ம மேலே இல்லை. என் பிள்ளைங்க அப்புறானின்னு அவருக்கு தெரியும். என் பிள்ளைங்க அடிச்சுட்டு அள்ளி கொடுத்தாலும் சாப்பிடக்கூட பிள்ளைங்கன்னு கத்தருக்கு தெரியும். என் பிள்ளைங்க என்னன்னு நம்முடைய கேரக்டர் கத்தருக்கு தெரியும். ஆனால் ஒரு சாத்தான் பின்னாடி இருந்து தவறான ஆலோசனை கொடுத்து அவர்களை ஆப்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டான், ஆரம்பித்தான். ஆமீன் சொல்லுங்களேன். அதனால தான் ஏன் நம்ம காலையிலே ஒரு நாளின் முதல் மணி நேரம் கத்தட்ட ஏன் போகணும் தெரியுமா? காலையில் எழுந்த உடனே ஏன் தெரியுமா கத்தட்ட நம்ம போகணும்? இல்லைன்னா உன் ட்ராவலில் ஃபுல்லாக சாத்தான் வருவான். நான் சொல்கிறேன், உன்னுடைய எல்லா ப்ராஜெக்ட்லேயும் திட்டத்திலையும் சாத்தான் இருப்பான். எல்லாம் ராங் கனெக்ஷன் கொடுத்துக்கிட்டே இருப்பான். அங்கங்கே டப்புன்னு வெடிச்சுக்கிட்டே இருக்கும், டயர் வெடிக்கிற மாதிரி. நீ எதை செஞ்சாலும் உனக்கு டிப்ரெஷனாகவே இருக்கும். மண்டையில் அடிச்சுட்டு கத்த ஆரம்பிப்ப. பிறகு நீ தெய்வ சமூகத்தில் அமரும்பொழுது தான் தெரியும் என்னை ஆப்ரேட் பண்ணுகிறவன் சாத்தான் என்று. நீங்கள் பைபிளை பார்க்கணும், நான் சொல்கிற தியானத்தையும் கவனிக்கணும். உங்கள் லைஃப்பை நீங்கள் ஒரு ஸ்டாண்டில் கொண்டாந்து நீ பாட்டிக்கணும். கையை உயர்த்தி வராமே எல்லாம் சேர்ந்து இந்த பல்லவியை பாடுங்க. என் தேவையை சொல்லி சொல்லி நான் உம்மை துக்கப்படுத்த மாட்டேன், என் தேவையே நீங்கள் தான். சொல்லுங்க, எல்லாரும் சொல்லுங்க, வாயை திறந்து அந்த பாடலை பாடுங்க. என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன், என் தேவையே நீங்க தான். எல்லாரும் சேர்ந்து என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன், என் இதயமே நீங்க தான். என் தேவையை சொல்லி சொல்லி உம்மை துக்கப்படுத்த மாட்டேன், என் தேவையே நீங்க தான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன், என் இதயமே நீங்க தான். சொல்லுங்க, என் தேவனே, என் ஜீவனே, என் நண்பரே, என் சொந்தமே, என் தேவனே, என் ஜீவனே, என் நண்பரே, என் சொந்தமே. இந்த வானம் பூமியாவும் ஆடும் தேவன் நீங்கதான், இந்த உயிர் உடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். இந்த வானம் பூமியாவும்
இந்த உயிர் உடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். என்னை கண்மணி போல் காக்கும் தேவன் நீரல்லவோ, நான் கண்ணுறங்க காவல் தெய்வம் நீரல்லவோ. என்னை கண்மணி போல் காக்கும் தேவன் நீரல்லவா, நான் கண்ணுறங்க காவல் தெய்வம் நீரல்லவா. இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிர் உடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிர் உடலில் உள்ளவரை என்னை உள்ளங்கையில் வரைந்த வைத்த தேவன் அல்லவோ, உயிர் உள்ளளவும் காக்கும் வல்ல தேவன் அல்லவோ. என்னை உள்ளங்கையில் உயிர் உள்ளவரை காக்கும் வல்ல தேவன் அல்லவோ. இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். உயிர் உடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிர் உடலில் உள்ளவரை என்னை கண்மணி போல் காக்கும் தேவன் நீரல்லவோ, காவல் தெய்வம் நீரல்லவோ. சேர்ந்து அழகா பாடுங்க எல்லாரும் சேர்ந்து. நான் கண்ணுறங்க காவல் தெய்வம் நீரல்லவோ. இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிர் உடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிர் உடலில் உள்ளவரை என் தேவையே சொல்லி சொல்லி உம்மை தூக்கப்படுத்த மாட்டேன். என் தேவையே நீங்கதான். என் எண்ணத்தை சொல்லி சொல்லி நிறைவேற்றவும் சொல்ல மாட்டேன். எல்லாம் சொல்லுங்க. என் தேவனே இவனே, என் அன்பரே, என் சொந்தமே, என் தேவனே, என் ஜீவனே, அன்பரே, என் சொந்தமே. இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிர் உடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். இந்த வானம் பூமியாவும் ஆளும் தேவன் நீங்கதான். இந்த உயிர் உடலில் உள்ளவரை பாடல் நீங்கதான். ஏன் தெரியுமா? எனக்கு பின்னாடி ஒரு சாத்தான் இருக்கிறான்னு எனக்கு தெரியாது, என் கர்த்தருக்கு தெரியும். அடிக்கடி சாத்தானுடைய அந்த அந்த ஆலோசனையில் தாக்கப்படுகிறோம். ஆள் உடைஞ்சிட்டான் தாவீது. இவ்வளோ பெரிய ஆள் மன்னிப்பு கேட்குறான், மனஸ்தாபப்படுறான், வெட்கப்படுறான், அப்படியே சுருண்டு விழுந்து அப்படியே கிடக்கிறான். அதுக்கப்புறம் கர்த்தர் செஞ்ச காரியங்களை நீங்கள் படித்து பாருங்கள். சாத்தான் அடுத்து என்ன செய்வான்? வார்த்தையை படிங்க. சாத்தான் தவறான யோசனையின் பின்னால் இருப்பான். சொல்லுங்க. உனக்கு தவறாக உனக்கு ராங்காக ஒருத்தன் ஐடியா கொடுக்குறான் அப்படின்னா அவனை அடிக்காத, அவனுக்கு பின்னாடி சாத்தான் அவனை ஆப்ரேட் பண்ணுறான். இதுதான் ஆவிக்குரியவனுடைய வெளிப்பாடு. ரெண்டு சத்தம் நமக்கு பின்னாடி கேட்கும். ஒன்று கர்த்தரின் சத்தம், இன்னொன்று சாத்தானின் சத்தம். ரெண்டு பேர் நமக்கு பின்பாக நிற்பார்கள். ஒன்று கர்த்தருடைய தூதர்கள் நிற்பார்கள், இன்னொன்று சாத்தான் நிற்பான்.
அதுக்கு தான் காலையில் எழுந்தவனு ஏன் முட்டி போட்டு, ஆண்டவரே இன்னைக்கு என்னுடைய வாயின் வார்த்தையும் இருதயத்தின் தியானமும் உமக்கு பிரியமாக இருப்பதாக. ஆண்டவரே என்னோடு என் பிள்ளைகளோடு குடும்பத்தோடு பாதுகாப்பாக இருப்பீராக. யோபுவின் குடும்பத்தை வேலியெடுத்து பாதுகாத்து கொண்ட ஆண்டவரே என் குடும்பத்தை வேலியெடுத்து பாதுகாத்து கொள்வீராக. நானே சில காரியங்களை விரும்பினாலும் நீங்கள் அவ்வளோ அனுமதிக்காதீங்க ஆண்டவரே. நீங்கள் விரும்புகிற உங்கள் விருப்பத்தை என்னோட வைங்க ஆண்டவரேன்னு ஏன் ஜெபிக்கிறோம் தெரியுமா? நம்மளால் நம்மளையே பாதுகாத்துக்க முடியாது, நமக்கு தான் தெரியும். எத்தனை பேர் ஆமான்னு சொல்கிறீங்க? முடியாது. கப்பல் பயணத்தில் எல்லாரையும் விட்டுட்டு இவனோடு தானே கூட்டிகிட்டு போனார். இவர் நினச்சிக்கிட்டாரு நான் அவர் ஒன்று தான். இவரை கூட்டிக்கிட்டு ஆண்டவர் எல்லா இடத்துக்கும் போனார். தனித்து எங்கே போனாலும் கூட யார் போவா? பேதுரு போவான். அப்போ பேதுருக்கு எனக்கு கிடைச்ச கிருபை, எனக்கு கிடைச்ச வாய்ப்புன்னு உணரல. அவன் என்ன நினச்சிக்கிட்டான்னா, என்னை விட்டா அவருக்கு வேறு ஆள் நினச்சிக்கிட்டான் போட்டு நைஸாக கூட்டிகிட்டு போய் தனித்து போய் அந்த வார்த்தையை போடுங்க படிக்கிறேன். அப்போது பேதுரு அவரை தனியே அழைத்து கொண்டு போய், ஏன் பப்ளிக்கில் பேசக்கூடாதான், என்கிட்ட ரொம்ப சீக்ரெட் பேசுகிறார் அவர். ஆண்டவரே இது உமக்கு நேரிடக்கூடாதே, இது உமக்கு சம்பவிப்பது இல்லை என்று அவரையே கடிந்து கொள்றானா. என்னையா முட்டாள் மாதிரி பேசுகிற, என்ன மனுஷனாயா நீ? இன்னும் முட்டாள்தனமாக பேசுகிற நீ? உன்னை நம்பி எவ்வளோ ஜனங்க இருக்கிறாங்க, நாங்களாம் யார் நம்பி இருக்கிறோம்? என்ன நினச்சிக்கிட்டு இருக்கோம் மனசில்? நீ இப்படி பேசுகிற நீ அப்படின்னு யார் கடிந்து கொள்கிறாங்க தெரியுமா? பைத்தியக்காரனுக்கு வைத்தியம் பார்க்க வந்த இயேசுனாரே பைத்தியமாக்குறான். உடனே திரும்பி அவனை பார்த்து இயேசு சொன்னார், அப்பால போட சாத்தானே என்னார். இப்படி பேசுவான்னு பேதுரு கவனிச்சதே கிடையாது. இப்படி பேசுவான்னு பேதுரு நினச்சதே இல்லை. தொடக்கூடாதவனை தொடக்கூடாத இடத்தில் தொட்டு விட்டால் அவனுடைய வேலையை காண்பிக்க ஆரம்பிப்பான். அதை இயேசு காண்பித்தார். அப்பால போட சாத்தான் அன்னோடனே அவன் முகம் செவந்து, கண்ணு செவந்து, தலகட மாறிடுச்சு. செகண்ட் பாயிண்டில் தவறான ஆலோசனை கொடுக்கும் பொழுது அவன் டிவில் என்று அறிந்து கொண்டார் இயேசு. அவன் சாத்தான் என்று அறிந்து கொண்டான் இயேசு. பக்கத்தில் கையை பிடிச்சி யாராவது ராங்காக ஆலோசனை கொடுத்தான்னு வச்சுக்க, நீ தைரியமாக பிளான் பண்ணிவிட, அவன் சாத்தானே தான். உன் குடும்பத்துக்கும் சேர்த்து, உன் பிள்ளைகளுக்கும் சேர்த்து, உன்னுடைய ஃபிசிக்கலுக்கும் சேர்த்து ஒருவன் ஆலோசனை கொடுத்தால் அவன் தேவ மனிதன். உன் உடல்நல சரியில்லை கவனி அப்படி சொல்லுகிறானா? நீ மட்டும் சர்ச்சுக்கு வர, உங்கள் அப்பா அம்மா எங்கே, உன் புருஷன் எங்கே, பரலோகம் வர வேண்டாமான்னு சொல்லுகிறானா? நீ இப்படி இருக்கிறியே, உன் குடும்பத்தின் பொருளாதாரத்தை கவனிக்க சொல்லுகிறானா? அப்படி கவனி. இந்த ராங் கனெக்ஷன். மூன்றாவது, ஆசையின் பின்னால் சாத்தான் இருப்பான். சொல்லுங்க பார்க்கும். யாருக்கெல்லாம் ஆசையே இல்லை? அவனுக்கு என்ன ஆசை வந்துருச்சு? யூதாசுக்கு பண ஆசை வந்துருச்சு. நீங்கள் 11 அதிகாரத்தை படித்து பார்த்தீங்கன்னா ஒரு வசனம் இருக்காங்க. லூக்கா 22ஆம் அதிகாரம் 1லேருந்து 6 வரைக்கும் நீங்கள் படித்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கும் அந்த வசனம். அங்கே என்ன பாருங்கள், ஆசையின் பின்னால். அதே போல் யோவான் மார்க்கில் போட்டிருக்கோம், அவர் அப்பத்தை பிட்டு எல்லாருக்கும் கொடுத்தாரு. யார் கொடுத்தா? இயேசு திருவிருந்து கொடுத்தாரு. எல்லாரும் கொடுத்தாது போல் யூதாசுக்கும் கொடுத்தார். பைபிளில் போட்டிருக்குது, அவர் அப்பத்தை பிட்டு கொடுக்கும் பொழுது சாத்தான் அவனுக்குள் புகுந்தான் போட்டிருக்கும். எல்லாருக்குள்ளேயும் அப்பம் எடுக்கக்கூட ஆவியானவர் நுழைஞ்சார். ஆனால் யூதாசுக்குள்ளே யார் நுழைஞ்சா? திருவிருந்து ரொம்ப டேஞ்சர். தவறான நோக்கத்தோடு எடுத்துட்டின்னா அந்த அப்பம் சாத்தானாக மாறிடும். சாத்தான் நுழைஞ்சிட்டான். அவன் உடனே என்ன செஞ்சான் தெரியுமா? அவனுக்கு ஆசை வந்ததுக்கு அப்புறம் இயேசுவை விட்டுட்டான். அந்த பிரதான ஆசாரியர்கள் இருக்காங்களே, இயேசுவை கொலை செய்வதற்கு வகை தேடிக்கிட்டு இருந்தான். இவன் எங்கே சிறைப்பிடிக்கலாம், எங்கே லாக் பண்ணான்னு அந்த டீமில் போய் சேர்ந்துக்கிட்டு சொன்னால், நான் அவரை காட்டி கொடுத்துருவேன், எனக்கு நீங்கள் என்ன கொடுப்பீங்கன்னு கேட்டான். இந்த வார்த்தை அப்படியே இருக்குது பைபிளில். நான் அவரை காட்டி கொடுக்குறேன், எனக்கு நீங்கள் என்ன தருவீர்கள்? உடனே 30 வெள்ளிக்காசு என்பது இன்றைக்கி இருக்கிற 3 கோடி ரூபாய்க்கு சமம். அது அந்த பண ஆசையில் காட்டி கொடுத்துட்டு 30 வெள்ளிக்காசு வாங்கிட்டு வந்துட்டான். அப்புறம்தான் தெரியுது, கொடுத்துட்டான், போயிட்டான். கூட என்னன்னா இவர் தான் இயேசு பிடிச்சிட்டான். இயேசுவை அடித்து கொண்டு இழுத்துட்டு போகிறாங்க. சாத்தான் இருக்கிற வரைக்கும் தான் சாத்தானுடைய ஆவி வேலை செய்யும். இதை பேசக்குள்ளே உங்களுக்குள்ளே கர்த்தர் கரெக்டாக ஆமாம்பார். அந்த சாத்தான் உங்களை விட்டு வெளியே போனவுடனே ஆவியானவர் வேலை செய்வார். எத்தனை பேர் கை உயர்த்தி ஆமேன்னு சொல்கிறீங்க?
இல்லையா உங்கள் மனசாட்சி வேலை செய்யும். அடித்து இழுத்துட்டு போகிறானு எருசலேம் வீதியில். யூதாஸ் பார்த்தான்ல, ஓன்னு கத்துறான், ஐயோ குற்றமில்லாத ரத்தத்தை நான் காட்டி கொடுத்தனே என்று சொல்லி இந்த 30 வெள்ளிக்காசை தூக்கிக்கிட்டு திருப்பிக்கிட்டு அவங்ககிட்டே ஓடுறான். இந்த காசை வச்சுக்கிங்க, எங்கள் ரபியை விட்டுருங்க, எங்கள் ரபியை விட்டுருங்க, அவர் அடிக்காதீங்க, இந்த பணத்தை பிடிங்க, என் ரபியை விட்டுருங்கிறான். அவங்க சொன்ன பதில் என்ன? நீ பணத்தை குடிப்பியோ தூக்கி எறிவியோ அது ஓம்பாடு. நீ காசு கொடுத்த, நான் காசு கொடுத்தேன், நீ காட்டி கொடுத்த, நீ யாரோ நான் யாரோ அப்படி நான் வேலையை முடிச்சிட்டான். பிலாத்தும் அவன் கையை கழுவிட்டான். அந்த குற்ற மனசாட்சி தாங்காமல் தற்கொலை பண்ணி மரித்தான் யூதாஸ். பணம் உதவிச்சா? 3வது சாத்தான் ஆசையின் பின்னால் இருப்பான். கையை உயர்த்தி எத்தனை பேர் ஆமான்னு சொல்கிறீங்க? 4வது ஒரு ஐக்கியத்தின் பின்னால் சாத்தான் இருப்பான். கவனிங்கள், ஐக்கியத்தின் பின்னால் சாத்தான் இருப்பான். நீங்கள் ஒரு டீமில் இருப்பீங்க, ஏதோ ஒரு ஐக்கியத்துக்குள்ளே நீங்கள் இருப்பீங்க. அந்த ஐக்கியத்தை இயக்கிறவர் ஆவியானவரா மனுஷனா சாத்தானான்னு நீங்கள் கண்டுபிடிக்கணும். இருக்கீங்களா? நீங்கள் ஒரு குழுவில், ஒரு பள்ளியில், ஒரு மருத்துவமனையில், ஒரு 100 நாள் வேலையில், ஒரு கிராமத்தில், எந்த குழுவில் நீங்கள் இருந்தாலும் அந்த குழுவை இயக்குவது சாத்தானா அல்லது ஆண்டவரா என்று பார்க்க வேண்டும். கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லலாமா? ஒரு கடவுளுடைய மனிதனுக்கும் உலக மனிதனுக்கும் வித்தியாசம் உண்டு. ஆகவே ஒரு ஐக்கியத்தின் பின்னால் சாத்தான் இருப்பான். ஒரு வேளை என் வாயை கத்த திறந்துட்டார்னா, பைபிளில் ஒரு வசனம் இருக்கு, மனதின் யோசனை மனிதனுடையது. எல்லாம் சொல்லுங்க, நாவின் பிரதி உத்தரமோ. அப்போ என் நாவை கத்தர் அரெஸ்ட் பண்றாரு, பேசாத அப்படிங்கிறாருன்னா, பேசிட்டுனா ஒன்னையும் கூப்பிடுவான் கூடவே. புரிஞ்சுக்க, ஒன்றை விட மாட்டான், நீ வா எனக்கு கூட, நீ வாம்பா. கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்லுங்களேன். ஒரு ஐக்கியத்தின் பின்னால் சாத்தான் இருப்பான். ஒரு குணத்தின் பின்னால் சாத்தான் இருப்பான். கேரக்டருக்கு பின்னாடி. கேரக்டர் சொல்லுங்க பார்க்கும். ஒருத்தனுடைய கேரக்டரை பார்த்தாலே அவனை யார் இயக்கிறா? சாத்தான் இயக்கிறான். தெரியுமா தெரியாதா? சொல்லுங்க, தெரியுமா தெரியாதா? ஒரு சராசரி மனுஷனுக்கே தெரியும். ஆவிக்குரியவனுக்கு எவ்வளவு அதிகமாக தெரியும். ஒரு குணத்தின் பின்னால் சாத்தான் இயக்குவான். கேரக்டர். காலையில் ஒரு மாதிரி பேசினா என்கிட்ட, அதே வார்த்தையை அவகிட்ட மாற்றி பேசுகிறா. அவளை இயக்குவது யார்? அவனை இயக்குவது யார்? எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்கிறீங்க? சாத்தான் கேரக்டர் புரியாது ஒன்றும் இல்லை. இந்த பூமியில் எல்லாம் கைவிடப்படும். கேரக்டர் இஸ் வெரி டேஞ்சர். இந்த கேரக்டர் டேஞ்சர்னா ஒன்று உன்னை மாற்றிக்கணும், இல்லைன்னா அந்த மாதிரி நண்பர்களை விட்டு நீ மாறிடணும், இல்லைன்னா சாத்தான் உன்னை கூறு போட்டு ஊர் அறிய தோலை உரித்து தொங்க போட்டுருவான். எத்தனை பேர் கையை உயர்த்தி ஆமேன்னு சொல்கிறீங்க? கேரக்டர். அதனால தான் 1ஆம் சங்கீதத்தை நீங்கள் படித்து பாருங்கள். துன்மார்க்கருடைய ஆலோசனை பாவிகளின் வழி, பரியாசக்காரன் உட்கார இடத்தில் உட்காராதே. பைபிள் சும்மா சொல்லலை. என் அப்பம் போதிச்சதை விட, எங்கள் அண்ணன் போதிச்சதை விட, என் ஆசிரியர் போதிச்சதை விட என்னை படைத்த என் கடவுள் என் மேல் அவ்வளவு கவனமாக இருக்கிறார். அப்படி இருந்தும் நான் தடுமாறுகிறேன், அப்படி இருந்தும் நான் வழி விலகுகிறேன், அப்படி இருந்தும் நான் நிமிடம் அப்படியே வைப்ரேட் ஆயிடுறேன். இவ்வளவு வேதம் இருந்தும், இவ்வளவு ஆவியானவர் இருந்தும் வழி விலகுகிறேன். தரிசனம் உள்ளவனை சாத்தான் விட்டு வைக்க மாட்டான். உன் குடும்பம் ஒரு தரிசனம் உள்ள குடும்பம். ஆமேன்னு சொல்லுங்களேன். தரிசனம் உள்ள குடும்பம். அப்போ கேரக்டர் ரொம்ப முக்கியம். குணத்தின் பின்னால் சாத்தான் இருக்கிறான். யார் ஒருவர் தனக்கு இருக்கிற அந்த அனுபவத்தை மற்றவர்களுக்கு பகிர்ந்து கொடுக்கவில்லையோ அவர்களை இயக்குவது பரிசுத்த ஆவியானவர் அல்ல, சாத்தான் இயக்குகிறான். நான் அப்படி அல்ல. என்னை நேசிக்கிறவர்கள், என்னோடு பழகுகிறவர்கள், என்னோடு பயணிக்கிறவர்களுக்கு காலையில் ஜெபி, சும்மா ஜெபி, ஒரு அதிகாரத்தை படி,
ஓய்வு நாளை விடாதே. உன் தகப்பனுக்கு இயேசுவை சொல், உன் தாய்க்கு இயேசுவை சொல், உன் நண்பனுக்கு இயேசுவை சொல், உன் கணவனுக்கு இயேசுவை சொல், உன் மனைவிக்கு இயேசுவை சொல். ஏனென்றால் ஒரு நாள் உயிர் பிரியும், ஒரு நாள் உயிர் பிரியும். அந்த இருள் நாளை எவன் அறிவான்? பெருநாள் பெருவாழ்வு பேர்ப்புகழ் எல்லாம் அழியும், சொந்தம் எல்லாம் அவருக்கே சொந்தம். இந்த உலகத்தில் யாருக்கு எது சொந்தம்? ஆமென் சொல்லுங்களேன். நான் சொல்லுகிறேன், என்னைக்கு அவன் பெற்ற ரட்சிப்பை, அபிஷேகத்தை தன்னோடு பழகுகிற, கூடுகிற, நடக்கிற, பயன்படுத்தி கொள்ளுகிற உன் தோழிக்கு, உன் தோழனுக்கு நீ சொல்ல மறுக்கிறாயோ, உனக்குள்ளே உன்னை இயக்குவது சாத்தான் என்று நான் சொல்லுவேன். நீ ஒரு சுயநலக்காரன். அதுக்கு தான் சொல்கிறோம், ஒரு நாள் உயிர் பிரியும். திரும்ப எல்லாம் சொல்லுங்க. அந்த இருள் நாளை எவன் அறிவான்? பெருநாள் பெருவாழ்வு பேர்ப்புகழ் எல்லாம் அழியும். அப்போ நிற்ப பரலோகத்தில் நான் சொல்லுவேன் என் ஆண்டவரை பார்த்து, ஆமாம் ஆண்டவரே, இவங்க உழைப்பை நான் சாப்பிட்டேன், உங்கள் அன்பை நான் அவங்களுக்கு சொன்னேன். ஆண்டவரே, அவங்க உழைப்பை நான் சாப்பிட்டேன், உங்கள் நியாய தீர்ப்பை சொன்னேன். அவங்க வீட்டில் போனேன், எனக்கு சாப்பாடு கொடுத்தாங்க, சாப்பிட்டேன். ஆனால் அவங்களுக்கு நான் உங்கள் நியாய தீர்ப்பை சொல்லியிருக்கிறேன். உன் பர்சனாலிட்டியை பார்த்துக்க லட்சம் முறை சொல்லிட்டேன். உன் சாட்சியை காப்பாற்றிக்கன்னு சொல்லிட்டேன். நான் சொல்லிக்கிட்டு தான் ஆண்டவர் இருந்தேன். என்னை பலமுறை அட்டாக் பண்ணாங்க, பலமுறை திருப்பி பேசினாங்க. என்னை ஒரு லோக்கல்னாங்க, என்னை ஏற்றுக்கொள்ளவே இல்லை. என்ன நசன்னு பேசுகிற நீ அப்படின்னாங்க. நான் மறுபடியும் பேசினேன். ஆண்டவரே, கர்த்தர் சொல்வார், எனக்கு தெரியும் மகனே பார், ஒரு நாள் உயிர் பிரியும். அந்த இருள் நாளை எவன் அறிவான்? நியாய தீர்ப்பிலே எல்லாரும் நிற்க வேண்டும். நீ ஒருவரை நேசிப்பது உண்மை என்றால் இயேசுவை சொல். நீ ஒருவரை நேசிப்பது உண்மை என்றால் ரட்சிப்பை சொல். ஒருவன் சொல்ல தயங்குகிறான் என்று சொன்னால் அவன் குணத்தின் பின்னால் யார் இருக்கிறா? வெரி சிம்பிள். சாத்தான் எப்படி அடையாளம் கண்டுபிடிப்ப? வெரி சிம்பிள். அவன் குணத்துக்கு பின்னால் சாத்தான். எத்தனை பேரோடு கர்த்தர் நீ காலில் பேசிக்கிட்டு இருக்கிறாரு? ஒரு திட்டத்தின் பின்னால் சாத்தான் இருப்பான். ஒரு ப்ராஜெக்ட், எந்த பிளான் யார் பண்ணாலும், எந்த திட்டம் யார் பண்ணாலும் பின்னாடி இயக்குகிறவர் ஆவியானவரான்னு பாருங்க. ஆவியானவரான்னு பாருங்க. எனக்கு சிலர் ரொம்ப பிடிக்கும். இந்த நர்ஸு வேலை செய்கிறவங்கலாம் வயசானவங்க இழுத்துட்டு வந்தாங்கன்னா ஒரு ஊசி போட்டுருமா, 10,000 தரேன் அப்படின்னா, 10,000க்கு ஆசைப்பட்டு நீ ஊசி போட்டுட்டீங்கன்னா உன்னை இயக்குகிறவன் சாத்தான். ₹1,00,000 கொடுத்தாலும் அந்த பாவத்தை நான் பண்ண மாட்டேன்னா உன்னை இயக்குகிறவர் பரிசுத்த ஆவியானவர். இப்படி தான் உங்களை எடை போடுவோம். நான்லாம் கேட் கரெக்ட் இயக்குவன். நம்மளை ஆப்ரேட் பண்ணுறது எந்த திட்டத்துக்கும் பின்னாடியும் ஒரு சாத்தான் இயக்குவான். 7வது பாயிண்ட், மனநிலையின் பின்னால் சாத்தான் இயக்குவான். அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் ஒரு விஷயம் இருக்குது, என்ன கவனிக்கப்பா, நீங்கள் எடுக்க வேண்டாம். யூதாசு மனநிலைக்கு பின்னாடி சாத்தான் இருந்தானா? நிலத்தை விற்று எல்லாரும் அப்போஸ்தலர் பாதத்தில் வச்சாங்களா பாஸ்டர்? அந்த அனனியாள் சப்ரியாள் மட்டும் 2 பேரும் அதில் பாதியை வஞ்சகம் பண்ணி திருடி வீட்டில் வச்சுக்கிட்டு இவ்வளவுக்கு தான் வித்தன்னாங்க. உடனே பேதுரு ஆவியில் நிரம்பி சொன்னார், கர்த்தருக்கு முன்னாடி பொய் சொல்ல உங்கள் மனதை சாத்தான் இயக்கியது என்ன அப்படின்னு சபிச்சான் பாருங்க. அந்த சாப வார்த்தையை கேட்ட உடனே செத்து போயிட்டான். அப்போ எப்படி சவுண்டு விட்டுருப்பாங்கிறீங்க? இன்னைக்கு மைக் இருக்கு, அன்னைக்கு மைக் இல்லை. பேதுரு ஒரு ஆள் ஒரு மொட்டை மாடியில் நின்று பிரசங்கம் பண்ணுறாரு, 3000 பேர் காதில் விழுந்திருக்கு. அப்படின்னா எப்படி அவன் கத்திருந்தான்னா 3000 பேர் ரசிக்கப்பட்டிருப்பான். அப்போ அவன் குரல் எப்படி இருந்திருக்கும்? பேதுரு ஒரே அதட்ட தான் செத்து போயிட்டாப்பா, ஆள் அவுட். அப்போ எப்படி சவுண்ட் விட்டுருப்பாங்கிறீங்க நீங்கள்? ஒரே அதட்டல்ல செத்து போயிட்டா சப்பிராள். மனநிலையின் பின்னால் சாத்தான் இருப்பான். அல்லேலூயா.
வெளிப்படுத்தின விசேஷம் 12ஆம் அதிகாரத்தை போடுப்புள்ள டக்குன்னு வேகமாக சீக்கிரம் படிங்க. உலக மனத்தையும் எல்லாம் சேர்ந்து படிங்க. மோசம் போக்குகிற பிசாசு என்றும் சாத்தான் என்றும் சொல்லப்பட்ட பழைய பாம்பாகிய பெரிய பெரிய வலு சர்ப்பம் தள்ளப்பட்டது. அது பூமியிலே விழ தள்ளப்பட்டது. அதனோட கூட சேர்ந்து தூதரும் தள்ளப்பட்டார்கள். பூமியில யார் இருக்கா தெரியுமா? சாத்தானும் சாத்தானின் தூதனும் தள்ளப்பட்டு இருக்கிறான் என்று பைபிளில் எழுதப்பட்டிருக்கு. நம்மளை சாத்தானின் தூதர்கள் ஆப்ரேட் பண்றாங்களா, நம்மளுடைய கர்த்தருடைய தூதர்கள் ஆப்ரேட் பண்றாங்களா? அப்போ பூமியில தள்ளப்பட்டு கிடக்கிறவன் யாரு? சாத்தான். ஆமேன் சொல்லுங்களேன். ஆமேன். இப்போ நம்ம அப்போ 2 கொரிந்தியர் புஸ்தகத்தில் பேதுரு சொல்லுவாரு, பவுல் சொல்லுவாரு, விசுவாசியே கவனமாயிரு, சாத்தானாலே எல்லாம் சேர்ந்து படிங்க, நான் மோசம் போகாதபடிக்கு அப்படி செய்தேன். அவனுடைய தந்திரங்கள் நமக்கு தெரியாதவைகள் அல்லவே. அப்ப சாத்தான் சொன்னாலே தந்திரம். சொல்லுங்க, சாத்தான் சொன்னாலே யார் சொன்னா? பைபிள்ல பவுல் சொல்லி கொடுத்திருக்கிறார். அவன் தந்திரம் நமக்கு தெரியும்டா. அவன் தந்திரக்காரன் தவறான ஆலோசனை கொடுப்பான். தவறான யோசனை அறிக்கை பண்ணுங்க. தவறான ஆலோசனையில் பின்னால நிற்பான். தவறான யோசனைக்கு பின்னாலே நிற்பான். தவறான ஆசைக்கு பின்னாலே நிற்பான். தவறான ஐக்கியத்துக்கு பின்னாலே நிற்பான். தவறான குணத்துக்கு பின்னாலே நிற்பான். தவறான திட்டத்திற்கு பின்னாலே நிற்பான். தவறான மனநிலைக்கு பின்னாலே நிற்பான். இப்ப 2 கொரிந்தியர் 1:11 படிங்க. ஆகவே அவனுடைய தந்திரங்கள் எனக்கு தெரியாதவைகள் அல்ல. ஒரு கையை தட்டுங்க பார்க்கலாம். அவன் தந்திரம் எனக்கு தெரியும். நீ எங்க வளைய போடுற, எங்க கரை ஏறுற, எங்க வரங்கிற விஷயம் ஃபுல்லா வேதம் அறிந்தவனுக்கும் பசுத்தாவி பெற்றவனுக்கு தெரியும். நீதிமொழிகள் 30ஆம் அதிகாரம் 5ஆம் வசனத்தில் ஒரு வாக்குத்தத்தம் இருக்கு, சொல்லி முடிச்சிடுறேன், சேர்ந்து படிங்க. தேவனுடைய வசனம் எல்லாம் தெரியுதுங்க. திரும்ப சொல்லுங்க. சாத்தான் நமக்கு அவனுக்கு சம்மந்தம் கிடையாது. நான் சொல்லட்டுமா? என் கூட நிற்பான், என் கூட வருவான், கார் ஓட்டினா கார் ஆட்டி விடுவான், பக்கத்தில் உட்காந்து டென்ஷன் ஏற்றுவான், தாறுமாறாக பேசுவான், அசிங்கப்படுத்துவான், பேரை ரிப்பேர் பண்ணுவான், எல்லாம் பண்ணுவான். ஆனால் என்கிட்ட ஒரு மருந்து இருக்கு. சொல்லுங்க பார்க்கும். அந்த மருந்து கலப்படம் இல்லாத மருந்து. அது பைபிள் சொல்லுது பாருங்க. என் தேவனுடைய வசனம் எல்லாம் கலப்படம் இல்லை, நெருப்பால் புடமிடப்பட்டவைகள், தம்மை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமானவர். வாழ ஒரே வழி. நீதிமொழிகள் 30:5 அவரை அண்டிக்கொள். எல்லாம் சொல்லுங்க. அவரை அண்டிக்கிட்ட என்ன கிடைக்கும்? அவர் கேடகமாக இருப்பார், பாதுகாப்பாக இருப்பார். விபத்து வராது, மரணம் வராது, தேவையில்லாத பண இழப்பு வராது, தேவையில்லாத மன உளைச்சல் வராது. எந்த டிவலும் எந்த சாத்தானுடைய டீமும் நம்மளை ஜெயிக்க முடியாது. எத்தனை பேர் கர்த்தரை அண்டிக் கொள்ள போறீங்க? ஏஞ்சி நிற்கலாமா? நான் கர்த்தரை அண்டிக் கொள்ள போகிறேன். கர்த்தரை அண்டிக்கலாமா? அவரை அண்டிக் கொள்ளுகிற அத்தனை பேருக்கும் அவர் கேடகமாக இருப்பார். எத்தனை பேர் கர்த்தரை அண்டிக்க போறீங்க? நான் சொல்றேன், நான் வணங்குகிற இயேசு உயிரோடு இருக்கிறார். அவர் அண்டுகிற யாரையும் அவர் கைவிட மாட்டார். மனுஷ ஞானம் வேண்டாங்க, மனுஷ தந்திரம் வேண்டாங்க. எளிமையா இருங்க. நீங்க எவ்வளவு எளிமையா இருக்கிறீங்களோ அவ்வளவு கர்த்தர் உயர்த்துவார். ரொம்ப சிம்பிளா இருங்க. உங்களுக்கு ஏன் பயம்? நீ ஏன் பயப்படணும்? வெளியரங்கமா இருங்க. எத்தனை உதாரணம் சொன்னேன். நீ பல கம்பெனிக்கு போற, பல இடங்களுக்கு நிறுவனங்களுக்கு போறப்போ அவங்க எல்லாருக்கு பின்னாடி சாத்தானும் தூதரன் நிற்பான். இப்பதான் படித்தோம் 12வது அதிகாரத்தில், உனக்கு பின்னாடி கர்த்தர் நிற்பார். என் மகள் என் ஸ்தலத்தில் சாட்சியாய் நிற்கிறார். அந்த பைபிள் சொல்லுகிறது, அவருடைய வசனம் எல்லாம் புடமிடப்பட்டவைகள், அவரை அண்டிக் கொள்ளுகிறவர்களுக்கு அவர் கேடகமாவே இருப்பார். எல்லாரும் சேர்ந்து சொல்லுங்க. கேடகம் நீரே, மகிமையும் நீரே, தலை நிமிர
தலை நிமிர செய்பவர் நீரே, தலை நிமிர செய்பவர் நீரே. தகப்பனே தந்தையே, தலை நிமிர செய்பவர் நீரே. எங்கப்பா போவனா, எங்கப்பா போவனா? நீ கத்தரை அண்டிக்க உன் பொருளாதாரம் தேவை சந்திக்கப்படும். நீ கத்தரை அண்டிக்க உன் குடும்பம் ரட்சிக்கப்படும். நீ கத்தரை அண்டிக்க உன் தடை மாறும். நீ கத்தரை அண்டிக்க உன் நோய் தீரும். நீ கத்தரை அண்டிக்க நீ நினைச்ச காரியம் கைகூடி வரும் வரும். அவர் கைவிடாத நேசர் இயேசு. எங்களோடு பேசிய வார்த்தைக்காய் நன்றி. இயேசப்பா நாமத்தில் பிதாவே.